வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு பஃப்கை பிளவுஸ் தைக்க போறோம். வாங்க பொறுமையா பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும். பஃப்கை வைக்கிறது ஈஸி தான், ஆனா புதுசா கத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொறுமையா பாருங்க, ஈஸியா இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தாலே இப்போ காட்டின பிளவுஸ் முன்னாடியே தச்ச பிளவுஸ், அது நம்ம வீடியோ எடுக்கல, அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சேன். மேலே ஒரு பிளவுஸ் காமிச்சேன் பாருங்க, அதுதான் இப்போ நம்ம தைக்க போகிற பிளவுஸு. பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். இப்போ பேக் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும். உள்ள வலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அது மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம். பொறுமையா பாருங்க. எப்பவுமே கீழே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மடிச்சு அப்புறமேட்டு 1 இன்ச்சா மடிச்சுப்போம். உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா ஃபுல்லா சுத்தி ஒரு தையல் போட்டுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சு ஒரு தையல் போட்டு அப்புறமேட்டு 1 இன்ச்சா மடிச்சு தையல் போடுங்க நண்பர்களே. நீங்க இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதில் ஃபுல்லாவும் சுத்தி தையல் போடுங்க. ஃபுல்லா ஒரு 1 இன்ச்சு முன்னாடி ஒரு குண்டூசி குத்திங்க. குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு ஃபுல்லா சுத்தி தையல் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/2 குண்டூசிலாம் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் ஒரு மடிச்சு தைச்சிட்டு அப்புறமேட்டு 1 இன்ச்சா தைச்சுங்க. நம்ம ஃபுல்லா கீழே மட்டும் 1 இன்ச் தைச்சிட்டு அப்புறமேட்டு மேலே தைக்கிறோம் பாருங்க. இப்பதான் நம்ம ஃபுல்லா சுத்தி தைச்சிட்டு வரோம். பொறுமையா பாருங்க. நம்ம வீடியோ நீங்க பொறுமையா எவ்வளவு பொறுமையா பாக்குறோம் அவ்வளவு ஈஸியா கத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நம்ம வீடியோ எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயா நம்ம வீடியோ பார்த்து ஈஸியா டைலர் ஆயிடல. நீங்க பாருங்க, பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். நம்மளோட லைனிங் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம பாடி பீஸ் ஜாக்கெட் பிட் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். லைனிங் பர்ஃபெக்டா நம்ம லைனிங் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம மீதி பீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, ரவுண்ட் எல்லாமே நெக் ரவுண்ட் எல்லாமே கட் பண்றது எல்லாமே லைனிங் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த லைனிங் ஃபாலோ பண்ணி ஈஸியா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிங்லும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி நம்மளது பர்ஃபெக்டா இருக்கும். ஃபினிஷிங்க பாருங்க, எங்கேயும் பெண்ட் இருக்காது. ஒருத்தர் கட் பண்ணா பெண்டா இருக்கும், அந்த மாதிரி நம்மளது இருக்காது. பேக் ரெடி பண்ணி வச்சு இப்போ கச்சோலி பட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேண்ட் பிட் வச்சுப்போம். நம்ம பேண்ட் ஷர்ட்டும் தைக்கிறோம், ஆனால் பேண்ட் ஷர்ட் நிறைய பார்க்க மாட்டாங்கன்றதுல பேண்ட் ஷர்ட் நான் போடுறதில்ல. சுடிதாரும் நிறைய தைக்கிறோம், சுடிதார் நான் போடுறதில்ல. பிளவுஸ் தான் நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, அதால தான் உங்களுக்கு பிளவுஸே நிறைய போட்டுட்டு இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் பிட் ஃபர்ஸ்ட் பேண்ட், அப்புறம் ஜாக்கெட் பிட் மேலே லைனிங் வைங்க. லைனிங் வைக்குள்ள கச்சோலி பட்டன் ஆப்போசிட் வரும். ஆப்போசிட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரே மாதிரி வைக்கக்கூடாது. கீழே ஜாக்கெட் பிட் மேலே லைனிங் வச்சிங்கனால தப்பாயிடும். அது ஆப்போசிட் வராது. அதில் பேண்ட் பிட் வச்சிங்கன்னா மேலே ஜாக்கெட் பிட் வைங்க. அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு தைங்க. லைனிங் மேலே ஃபர்ஸ்ட் ஓரத்தையில் போட்டுப்போம். லைனிங் லைனிங் பக்கமே கீழே ஒரு பீஸும் போயிடணும். மடிச்சு தைக்கிற பீஸும். சப்ஸ்கிரைப் பண்ணாதனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ டேக் பண்றது எல்லாமே சிசர் பண்ணிட்டு இருக்கோம். கத்திரிக்கோல், ட்ரிம்மரு, நூல் எல்லாமே டேக் பண்ணிட்டு நிறைய சீப்பா இருக்கு. நம்ம இது பார்த்து ஈஸியா வாங்கிக்கோங்க. நீங்க இப்போ கடையில வாங்கினா கூட இந்த ரேட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். த்ரெட்ல கடையில போய் வாங்கினா 7 ரூபாய் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 100 நூலே 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. அதெல்லாம் டேக் பண்றேன், பார்த்து ஈஸியா வாங்கிக்கிங்க. சிசரை 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ட்ரிம்மர்ல 10 ரூபாயில இருந்து இருக்கு. அதெல்லாம் வாங்கினா பெஸ்ட். நீங்க 10 ரூபா ட்ரிம்மர் எப்பவுமே வாங்காதீங்க. மினிமம் 30 ரூபாய். அந்த பிளாக் ட்ரிம்மர் முன்னாடி ஒயிட்டா இருக்க ட்ரிம்மர் வாங்காதீங்க. ட்ரிம்மர் எப்பவுமே பிளாக்ல இருக்கணும். ஃப்ரண்ட்ல பிளாக்ல இருந்தா மட்டும் வாங்குங்க. 30 ரூபா 20 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ட்ரிம்மர் வாங்கி வச்சுன்னா வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க கம்மியா இருக்குன்ட்டு 5 ரூபா 10 ரூபா ட்ரிம்மர் வாங்கினா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதுல ட்ரிம்மர் பார்த்து வாங்க. சிசரும் சரி, இப்போ பிளாக் ட்ரிம்மர் சிசர் இருக்கு.
பித்தளை சிசர் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை இப்போ இல்லை, ரொம்ப மொக்கையா இருக்கு. அதை வாங்கறது சும்மா இருக்கலாம் நம்ம. அதை வாங்கி கட் பண்ணா வந்து கட்டிங் ஃபினிஷிங்கே வராது. அதில் வந்து நீங்க பித்தளை கத்திரியை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பிளாக் வந்து சிசர் வந்துருக்கு 300 ரூபா 400 ரூபான்னா ஈஸியா நீங்க வாங்கினா ஃபினிஷிங் கட்டிங் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. போயிட்டா கூட ராவறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க ராவறது எப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களே வீட்டிலேயே ராவிக்கலாம். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நூல் த்ரெட்டு உங்களுக்கு ஏன்னா ஆரி ஒர்க் பண்றதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பார்த்து ஈஸியா வாங்கிக்கணும் நண்பர்களே. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வந்து ஆப்போசிட் இருக்கும். நம்ம முன்னாடி ஆப்போசிட் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் அப்படியே இருக்கும். அப்படியே மேலே வச்சு தச்சுட்டு அப்புறமே தான் வந்து கட் பண்ணுவோம். அதில் ஃப்ரண்ட் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு டாட் போட்டுடலாம். 3 டாட்டு. நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி வந்து 3 டாட் போடுவோம். நம்ம வந்து ஒரே ஒரு டாட் மட்டும் போடுவோம் சில பேர். அது வந்து சரியா இருக்காது. அதே போல வந்து அந்த காலத்து பிரான்சஸ் கட் வந்து அவ்வளோ கப்பு வந்து அவ்வளோ வராது. அவ்வளோ வந்து பிரான்சஸ் கட் வந்து அது சில பேருக்கு வந்து சரியா இருக்கும். கப்பு பெருசா இருக்கவங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. அதெல்லாம் நார்மல் 3 டாட் போடுறது வந்து எப்பவுமே பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். பேக் ஓப்பனாலும் சரி ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி 3 டாட் போட்டால் மட்டும்தான் பர்ஃபெக்டா இருக்கும். அதெல்லாம் 3 டாட் தான் நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவோம். 3 டாட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பொறுமையா பாருங்க. நம்ம வந்து ஃப்ரீயா தான் சொல்லி தந்துட்டு இருக்கோம். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். நீங்க ட்ரைனிங்கே போகணும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ட்ரைனிங்கே எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம வீடியோ பார்த்து பொறுமையா ஈஸியா கத்துக்கலாம். நீங்க வந்து மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டு ஈஸியா வந்து கத்துக்கலாம். நீங்க எங்க டைலர் கிளாஸ் எல்லாம் போக தேவையில்ல. நம்ம ஷாப்ல வந்து நிறைய பேர் வந்து கற்றுக் கொடுக்க கேட்கறாங்க. நம்ம கத்து தர்றதில்ல. நம்ம வந்து நம்ம யூடியூப் போய் பார்த்துங்க அப்படின்னு இருக்கோம். நமக்கு வந்து டைலர் ஜிஎஸ்கே பார்த்து ஈஸியா கத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். நம்ம பாருங்க 1/2 இன்ச் நம்ம கச்சோலி பட்டை வந்து ஆப்போசிட் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறோம். கீ டாட் வந்து மடிச்சு விட்டுக்கணும். ஒரு பக்கமும் வந்து மடிச்சு விட்டுக்கலாம். கீ டாட் வந்து அழகா வந்து மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். பொறுமையா பாருங்க. எவ்வளவு பொறுமையா பாக்குறீங்களோ வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கும். மேல வந்து கச்சோலி பட்ட பக்கமா வந்து திருப்பிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து தையல் போட்டுப்போம். கச்சோலி பட்டமா திருப்பி ஒரு ஓர தையல் போட்டு பொண்ணு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாயிண்டட் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து இப்பதான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். குப்பை பட்டி செங்கல் பட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா கொக்கி பட்டி ஐப்பட்டின்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நானு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 1/4 இன்ச் வச்சு தைச்சுக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச் எப்போ வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். அந்த 1/4 இன்ச் வந்து நம்ம கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி அந்த 1/4 இன்ச் இதில் ஃபாலோ பண்ணிப்போம். கொக்கி பட்டிக்கு எப்பயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் யூஸ் பண்ணிக்க. அப்பதான் வந்து பிச்சுன்னு வர மாதிரி இருக்கும். கொக்கி பட்டி பாருங்க தச்சு முடிச்சாச்சு. பாருங்க கொக்கி பட்டி மடிச்சு திருப்பிட்டு அப்படியே தச்சுக்கலாம். இப்போ வந்து ஐப்பட்டி வந்து ரெடி பண்ண போறோம். அந்த வந்து ஸ்லீவ் முண்டா இதுல இருந்து எடுக்கிறது, ஸ்லீவ் பக்கம் அந்த கட் பண்றது இந்த பீஸ்ல இருந்து எடுக்கிற பீஸ் அப்படியே 3 இன்ச் இருக்கு. அப்படியே வைக்கிறோம். 3 இன்ச்சுக்கு இந்த பக்கம் விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கமா விட்டுக்கணும். அந்த பக்கம் வர்றது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் அது அப்படியே இருக்கட்டும். 3ஆ மடிச்சுப்போம். கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிட்டோம். அப்போ 3ஆ மடிச்சுக்கலாம். அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். மடிச்சுட்டு அப்படியே வந்து நடுவில் ஒரு சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து 3/4 இன்ச் இருக்கணும். எப்பவுமே வந்து
ஐ பட்டியும் கொக்கி பட்டியும் முக்காஞ்சு தான் இருக்கணும், அப்பதான் வந்து பினிஷிங் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தச்சுக்கலாம். இது வந்து பப்கல் பிளவுஸ், பப் ஸ்லீவ். பப் ஸ்லீவ் வந்து ஈஸியா இருக்கும் பாருங்க நம்ம தைக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியா வந்து தச்சு பார்க்கலாம். ஐ வந்து அதுல கட்டாங்க, அதில் ஐ வந்து அதுல கட்டிடணும். நம்ம ஐ கட்ட தேவையில்ல, மிஷின்ல வந்து ஐ கட்டிடலாம். அஞ்சு கொக்கி எல்லா பிளவுஸ்க்கு எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் 5 கொக்கி ஐ கட்டினாலே போதும், 5 கொக்கி கட்டினாலே போதும். சில பேருக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதில் வந்து ஆல்ரெடி கீழே வந்து ஒரு கொக்கி போடாமே யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு இடுப்பால வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும், பெருசு பண்ணிட்டு கீழே வந்து அகலம் பண்ணிடணும். அது வந்து சில பேருக்கு தெரியாதால என்ன பண்றாங்க, கீழே வந்து ஒரு கொக்கி போடவே மாட்டாங்க சில பேர். அது வந்து அவங்களுக்கு வந்து இடுப்பால வந்து வச்சு எடுத்துக்குங்க, இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா வந்து இடுப்புல போய் பக்கா உட்காரலாம சில பேர் மறைச்சிங் மேலே இருக்கும், அது வந்து ஃப்ரண்டால வந்து கரெக்டா எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்குள்ள வந்து அவங்க கப் ஷேப் கீழே வரைக்கும் கரெக்டா எடுக்கணும். அது கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா வந்து கப் ஷேப் வந்து பக்காவா உட்காந்துரும். இந்த கச்சாலி பட்டை வந்து இடுப்பில் தான் உட்காரணும், கீழே அந்த கப்பு கீழே கரெக்டா போய் பிளாட்ல உட்காரணும். அதுதான் வந்து 2.5 இன்ச்சு ஃபினிஷிங் உட்கார வைப்போம், அப்பதான் ஸ்டிப்பா கிளியரா உட்காரும். நிறைய பேர் சில பேர் தைக்கிறது என்ன பண்ணுவாங்க, இந்த கீழே வைக்கிற கச்சோலி பட்டு மேலே ஏறணும் இருக்கும், அந்த மாதிரி யாருன்னா சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதில் வந்து பார்த்து தைங்க. ஃப்ரண்ட் இருக்கும் வந்து 13 இன்ச்சு வச்சிருக்கோம், 2.5 இன்ச்சு வந்து இந்த கச்சோலி பட்டை வந்து பிளாட்டா உட்காரும். இப்போ இடுப்பு எப்படி பேக்கில் வந்து வைக்கிறோமோ அதே அளவில் இருக்கும், அதில் வந்து பிளாட்டா உட்காரும். அதை பார்த்துங்க. நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உடம்பு இருக்கும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க தனியா இடுப்பளவு மட்டும் எத்தல போதும், அவங்களுக்கு எங்க ஜாக்கெட் போடுவாங்க எங்க இடுப்பு உட்காரன்னு பார்த்துட்டு அந்த இடுப்பு பேக் இறக்கம் பார்த்துட்டு அந்த பேக் இறக்கத்தை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணாலே வந்து பர்ஃபெக்டா எங்க போடுறாங்கன்னு இடுப்பார லூஸ் வந்துடும். அந்த ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எதனா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கழுத்து வந்து ரெடி பண்ணிப்போம். கழுத்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து பப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். சுற்றி வந்து ஒரே லெவலில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு நூல் பிடிச்சோன்னா அந்த ஒரு நூலே வந்து கரெக்டாக வரணும். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பழகுங்க, பெண்டாகாமல் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஆல்ட்ரு எடுத்துகிட்டு வராங்க, டெய்லி எங்கன்னா தைச்சிட்டு லேடிஸ் டைலர் அப்படின்னு தைச்சிட்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா, ஒரு சுடிதார் வந்து டைட் பிடிக்கணும்னா வந்து எப்பவுமே இடுப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த இடுப்புல வந்து என்ன பண்றாங்க, அக்கல்ல இருந்து டைட் பண்ணிட்டு இடுப்புல வந்து முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அக்கல் அளவு வந்து எப்பயுமே வந்து இடுப்பு அளவு வந்து வராது. வந்து ஷோல்டர்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணா 16 இன்ச்சு 14 இன்ச்சு 13 இன்ச்சு வரும். அதை ஃபாலோ பண்ணிருந்தீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அக்கல்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வந்து ஒரு 6 இன்ச்சில் தான் இடுப்பு வரும். 6 இன்ச்சு 7 இன்ச்சில் வந்து இடுப்பு வரும். அந்த இடுப்பு ஃபாலோ பண்ணிட்டு அங்க எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு நீங்க வந்து டைட் பிடிச்சிங்கன்னா வந்து பர்ஃபெக்டா வரும். அதை நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் என்ன பண்ணா அந்த 6 இன்ச்சில் க்ளோஸ் பண்ணி அக்கல்ல டைட் ஸ்லீவ் டைட் பண்ணா வராங்க, அக்கல்ல டைட் பண்ண பண்றாங்க ஒரு 6 இன்ச்சில் வந்து வெளியே தர்றாங்க. அது வந்து எப்பவுமே வந்து இடுப்பு டைட் ஆகாது, அது கீழே வந்து லூஸா இருக்க மாதிரி இருக்கும். ஒரே பினிஷிங் மொத்தம் வந்து 16 இன்ச்சு எப்பவுமே வந்து டைட் பண்ணதில்ல. ஸ்லீவ்ல வந்து 15 இன்ச்சு 14 இன்ச்சு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல எப்பவுமே டைட் பண்ணும். சுடிதார் டைட் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு வீடியோ அந்த டைட் பண்றது எப்படின்ட்டு நான் போடுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுவாலாம் இருக்கும், டைட் பண்றது எப்படின்னு போடுறேன் நான் சுடிதாருக்கு. ஃபர்ஸ்ட்லி பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து வச்சு மேலே பீஸா ரெடி பண்ணிப்போம் அந்த பஃப்புக்கு.
இவங்க வந்து 1 மீட்டர் 1.25 மீட்டர் தான் எடுத்திருக்காங்க. அந்த 1.25 மீட்டர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம பஃப் கலர் ஸ்லீவ்னா எத்தனை வந்து ஒரு 1.5 மீட்டராவது இருக்கணும். அப்போதான் பஃப் கலர் ஸ்லீவ் வந்து நல்லா இருக்கும். அவங்க வந்து நிறைய பஃப் தேவையில்லைன்ட்டாங்க. அதில் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து பஃப் வைக்கிறோம் நம்ம. அதெல்லாம் அதுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுப்போம். நிறைய பேர் வந்து பாடிக்கு ஜாக்கெட் பிட்டு மட்டும் வந்து பஃப் வச்சுட்டு லைனிங் வந்து பர்ஃபெக்டாக தச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. எப்பவுமே இந்த மாதிரி வந்து பஃப் ரெடி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபில்ட் வந்து ஒரு நூலுக்கு ஒரு ஃபில்ட் வைங்க. ஒரு நூலுக்கு ஒரு ஃபில்ட் வச்சாலே நல்ல பஃப் வந்து கிளியராக இருக்கும். கீழே எத்தனை ஃபில்ட் வைக்கிறீங்களோ அதே ஃபில்ட் மேலே வைக்கணும். 9 வச்சுன்னா 9 வைக்கணும், 10 வச்சுன்னா 10 வைக்கணும். கீழே 10 ஃபில்ட் வைக்கிறீங்கன்னா மேலேயும் 10 தான் வரணும். கீழே வந்து 9 ஃபில்ட் வச்சா மேலே 9 ஃபில்ட் தான் வரணும். அதை ஃபாலோ பண்ணிங்க. சென்டர் நேஸ் மட்டும் போட்டுங்க. ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டுமே ரெடி பண்ணிடுறேன். கீழே ரெடி பண்ணி மேலே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கு அக்கல்ல கொஞ்சம் லூஸ் ஃப்ரீ வரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இது கிடைக்கும். இப்போ வந்து மேலே வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து அந்த பார்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கீறிப்போம். கீறிக்கிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த கரை பீஸை வந்து எடுத்து அப்படியே வச்சு தச்சுக்கலாம். பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். நான் பேசுறத விட என் வீடியோ நீங்க பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்க நண்பர்களே. உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து தெளிவா சொல்றேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஹால்ன்ட்டு தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க பார்த்துட்டு பொறுமையா ஈஸியா கத்துக்கலாம். எங்கேயும் வந்து டைலரிங் ட்ரைனிங் போக தேவையில்லை. உங்களுக்கு ஏன்னா டவுட்னா கூட என்கிட்ட கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றோம். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போறக்குள்ள வந்து சொல்றேன். நான் ஆல்ரெடி நிறைய பிளவுஸ் போட்டிருக்கேன். ஆனால் திருப்பி திருப்பி புதுசா பார்க்கணும்னா கேட்குறேங்க. பிளவுஸ் கட்டிங் போடுங்க, ஸ்டிச்சிங் போடுறீங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஆல் பண்ணல. அவங்க அதுதான் வந்து ஹால் பண்ணி விட்டுறணும். நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் பட்டன் தட்டி வச்சா மட்டும்தான் வந்து எல்லா வீடியோ வந்து சேரும். ஒரு தடவை பார்த்துட்டாங்க, ஓகே நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ வராது. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் நம்ம வீடியோ வந்துடாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்துட்டு நம்ம கடையில வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, இன்னும் ஒரு தடவை உங்க வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வரவே இல்லையா, நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்றது இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நீங்க அப்படின்ட்டு. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்றது நிறைய பேர் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அப்பதான் வந்து நம்ம போற வீடியோ வந்து அவங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன வீடியோ போட்டிருக்குன்னு வரும். ஆல்ரெடி 500 வீடியோ மேலே போட்டாச்சு. அதில் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுங்க. நிறைய எல்லாமே போட்டாச்சு. நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது, பேண்ட் ஷர்ட் தைக்கிறது, ஜாக்கெட் தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது எல்லாமே போட்டாச்சு. பாருங்க, பார்த்து ஈஸியாக கற்றுங்க. எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன். நான் கீழே வந்து ஓரத்தையில் கரெக்டாக போட்டு ரெண்டும் ஒன்றா வச்சு ஒரு ஓரத்தையிலும் போட்டுப்போம். எஜ்ஜு தையல் போட்டுருந்தா அந்த ஒரு தையல் போட்டுப்போம். இது வந்து ஒரு பார்டர் ரெடி பண்ற மாதிரி லைனிங் வச்சு ஒரு பார்டர் ரெடி பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும். அந்த லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம பார்டர் எவ்வளவு மடிக்கிறோம் எவ்வளோன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து பார்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 1 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தச்சுட்டு அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம். தச்சுட்டு பிறகு வந்து கட் பண்ணிப்போம். தச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்ல கட் பண்ணிப்போம். நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அட்டாச் பண்ண போறோம். அந்த 1/2 இன்ச் விட்டு மிச்சம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஒரு நேஷ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்லீவ்ல லூஸ் எவ்வளவோ அந்த லூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த இதுல வந்து பாடியில் ரெடி பண்ணிருக்கோம் பர்ஃபெக்டா. ஏன்னா பாடி பீஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து பாடி பீஸ் ரெடி பண்ணுறோம். லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதில் ஸ்லீவுக்கு மட்டும்.
இப்போ வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துவோம். மொத்தம் டோட்டலாக வந்து 4 இன்ச்சு தான் வந்து ஃபில்ட் வைக்க போகிறோம். கனெக்ட் பண்ணிங்க, கீழே வந்து எத்தனை ஃபில்ட் வருதுன்னு கனெக்ட் பண்ணிங்க. ஒன்பது ஃபில்ட் வச்சுக்கலாம். ஃபில்ட் வைக்க போகிறோம். 1 அந்த ஃபில்ட் மட்டும் கனெக்ட் பண்ண, அதே ஃபில்ட் தான் மேலே வைக்கணும். நாலு இன்ச்சு ஃபில்ட்டு. எவ்வளோ பொறுமையாக தைக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தைக்கணும்னு அவசரம் இல்லை. அழகாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அழகாக ஈஸியாக தைச்சிடலாம் பஃப் கை ப்ளவுஸு. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தைக்கவே தேவையில்ல. நானும் பொறுமையாக தைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. நீங்களும் வந்து பொறுமையாக தைங்க. பொறுமையாக தைச்சாலும் அழகாக 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நான் வந்து பஃப் கை ப்ளவுஸ் வந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். நான் நீங்களும் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்லீவ்ல எத்தனை ஃபில்ட் வைக்கிறீங்களோ இன்னொரு ஸ்லீவ்ல வந்து அதே ஃபில்ட் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃபில்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த எண்டு வர வரைக்கும், ஏன்னா வந்து கீழே இருக்கிற பீஸ் வந்து ஸ்லீவ் அளவு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து மேலே இருக்கிற பீஸ் கரெக்டாக அந்த லெவலுக்கு தைச்சா போதும். அது வந்து ஃபில்ட் எண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியாச்சு. கீழே போய் ஓரலக் போட்டு வந்தாச்சு. ஃபில்ட் நல்லா இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, மேலே தைச்சிக்கிறாங்க, கீழே தைச்சிக்கிறாங்க, அந்த ஸ்லீவ் ஷேப் வராது. ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா அந்த கீழே தைச்சிட்டு மேலே வச்சுட்டா வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஷேப் வராது. நம்ம தைக்கக்குள்ள வந்து திருப்பி வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணக்குள்ள அப்புறமா நெக்ஸ்ட் வைப்போம். புதுசாக கற்றுருவோம். அந்த மாதிரி கீழே தைப்பாங்க, மேலே தைப்பாங்க, அந்த மாதிரி தைக்க தேவையில்லை. நம்ம கீழே ஃபில்ட் வச்சுட்டோம். கீழே வந்து 9 ஃபில்ட் வச்சுருக்கோம். 2 பக்கமும் வந்து 9 ஃபில்ட் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். மேலே அதே போல் வந்து அட்டாச் பண்ணக்குள்ள திருப்பி 9 ஃபில்ட்டு அதே போல் வந்து ஒரு 2 இன்ச்சு முன்னாடி இருக்கும். பாருங்க, நம்ம வந்து பஃப் கைஸ்லேயே எவ்வளோ ஈஸியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து 1.25 மீட்டர், 1.5 மீட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபில்ட் வரும். அவங்க 1.25 மீட்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க தெரியாம. நான் 1.5 மீட்டர் கேட்டேன், அவங்க 1.25 மீட்டர் தான் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு கம்மியாக ஃபில்ட் போதும் அப்படின்ட்டாங்க. வேலை வச்சிட்டோம். இப்போ அதே போல் வந்து கீழே எவ்வளோ 2 இன்ச்சு வந்து நம்ம ஃபில்ட் வச்சோம். அதே போல் வந்து நான் ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து 2 இன்ச்சு முன்னாடி வச்சு ஃபில்ட் வச்சுக்கணும். அதே 9 ஃபில்ட் தான் வரணும், எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நான் பேசுகிறத விட நான் தைக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம தைக்கிற ஸ்டைல் வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வந்து பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோவும் கற்றுக்கலாம். நீங்கள் அந்த 9 ஃபில்ட்ரு வச்சுட்டோம். தைச்சிக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு கூட எக்ஸ்ட்ரா வரக்கூடாது, ஒரு ஃபில்ட்ரு வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த ஒரு 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. பாருங்க, நம்ம தைச்சாச்சு. ஃபில்ட்லாம் பக்காவாக இருக்கும் நம்மளுது. நீங்கள் அயன் பண்ணால் கூட வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அயன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மேலே மணி கட்டலாம். அவங்க வந்து மணி கட்டிக்கிறேன்ட்டாங்க. இதில் வந்து மடித்து வச்சு நான் அயன் பண்ணி மணி வந்து வச்சுக்கிறேன்ட்டாங்க. அவங்க வந்து ஒர்க் வந்து அதில் மணிலாம் வச்சு கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டிச் மட்டும் பண்ணி தரோம். நம்ம இல்லைனா வந்து நம்மளும் மணி கட்டி தச்சு காமிப்போம். லைனில் வந்து 3 மணி கட்ட போகிறாங்க. அவங்க கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வரல ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன்.
இல்லாத ஷார்ட்டை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு. அவங்க அதோட எடுத்துகிட்டு வரல அவங்க. இதே இவ்வளோ வந்து 2 ப்ளவுஸும் ஒரே மாடலில் கொடுத்தாங்க அவங்க. 2 ப்ளவுஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோ போடக்குள்ளே வந்து ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் நான். அது ஒரு ப்ளவுஸும் இது ஒரு ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ். ரெண்டுமே பப் கை ப்ளவுஸ் தான். எப்பவுமே வந்து டபுள் ஸ்டிச் ஃபாலோ பண்ணுங்க. அரைஞ்சுன்னா அந்த அரைஞ்சு வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து பெண்ட் பண்ணாம தைங்க. ஒரே ரவுண்ட் ஷேப்ல இந்த அரைஞ்சுன்னா ஃபுல்லா ஒரே மாதிரி வரணும். நீங்க புதுசாக கற்றுனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் நல்லா பழகுங்க. பழகிட்டு கொஞ்சம் பொறுமையா தைங்க. அப்பதான் வந்து பெண்ட் எல்லாம் வரும். ரெடி பண்ணாச்சு, 2 ஸ்லீவ் ரெடி பண்ணாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். நம்ம எப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகுதான் வந்து ஓவர்லாக் போடுவோம். சும்மாவே போற எதுவும் கீரல அயன் பண்ணல, அப்படியே இருக்கு. ஷேப் வந்து பக்காவா உட்காரும். நம்ம கஸ்டமர் யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து ஃபினிஷிங் நம்மள்ட்ட பக்காவா இருக்கும். நம்மளை தேடி வருவாங்க கஸ்டமரு. நம்ம யாரும் தேடி போக தேவையில்ல. நம்ம வந்து வேலையும் எடுத்துட்டு வாங்க சொல்ல மாட்டோம் யாரையும். அவங்களே எப்பவுமே வருவாங்க. நம்ம வேலை தேடி வரும் நம்மளுக்கு. நம்ம ஃபினிஷிங் பார்த்து நம்ம அக்கல்ல எப்பவுமே வந்து 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 1 இன்ச்சை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். 90 பம்பு டச் பண்ணோம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண உடனே ஓவர்லாக் போட்டுருவோம், சைடும் போட்டுருவோம், ஸ்லீவும் போட்டுருவோம். ஸ்லீவ் போட்டு சைடை போட்டுருவோம் ஒன்று. ஏன்னா அந்த வந்து லேட்டாக போட்டோன்னா வந்து ஸ்லீவ் வந்து தச்சுட்டு பிறகு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்ட பிறகு ஓவர்லாக் போட்டால் வந்து அந்த ஸ்லீவில் வந்து அந்த 1 இன்ச்சு வந்து தையல் வந்து வராது. ஓவர்லாக் வராமல் போயிடும். அதுதான் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஓவர்லாக் போட்டுப்போம். இப்போ வந்து பேக் டாட் போட போகிறோம். பேக் டாட் வந்து பேக் சென்டரையும் பிடிச்சி சைடும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம். 4 இன்ச்சுக்கு டாட் போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்க, இல்லை ஒரு நூல் கூட பிடிங்க. பிடிச்சிட்டு வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம் 4 இன்ச்சுக்கு. அதே இன்னொரு சென்டரும் சைடும் பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு பிடிச்சி டாட் போடுங்க. 3.5 இன்ச்சு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 4 டாட் போட்ட ஓகே. போட்டாச்சு. இப்போ இடுப்பால் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ பிடிச்சிப்போம். ஒரு பக்கம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். மொத்தம் 3 தையல் போடணும். ஒரு சைடுக்கு வந்து 3 தையல் போடுங்க. உங்களுக்கு எதனா டைட் லூஸ் ஒன்றா பிரிச்சுப்பாங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைப்போம். அவங்க வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வருஷம் ஃபுல்லாக ஒரு 10 வருஷம் ஒரே ப்ளவுஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு ஏறும், உடம்பு இறங்கும். இருந்தாலும் ஒரே ப்ளவுஸ் எப்படின்னு அளவு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறோம். ஒன்றா ஒரு தையல் பிரிச்சுக்கலாம். அவங்க பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். நம்ம தைக்கிற ஸ்டைல் வந்து ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சது தான். அதுவும் பஃப் கை தான். இவங்க வந்து மினிமம் வந்து நிறைய பஃப் கை ப்ளவுஸ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதில் நிறைய பஃப் கை வந்து தைச்சிட்டு இருக்கோம் நம்ம. அதில் நம்ம ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்து கற்றுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து புரியும். இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் இது. அதுவும் பஃப் கை தான். முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு. முன்னாடியே ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் நான். இது வந்து பஃப் கை ப்ளவுஸ் தான். 2 பஃப் கை ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம் இன்னைக்கு. அவங்களுக்கு ஒன்று மட்டும் தான் வீடியோ எடுத்துருக்கு. நம்ம ஒன்று வீடியோ எடுக்கலாம். எல்லாம் முன்னாடியே தைச்சிட்டோம் நம்ம.
ஓகே, பை நண்பர்களே.